ஒரு வேற இருந்தது தானே அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் தான் காணி. இந்த பிரச்சனை இவ்வளோ உதாரணமாக மாறுவதற்கு நீங்கள் பஸ்ஸை மறைச்சியாண்டுதான் சரி இங்கே வந்து பாருங்க, பார்த்தப்புறம் நீங்கள் 3 உள்ள கலைக்கலாம். பச்சை தூசணத்தில் எங்களை பேசினேன். அன்றைக்கு ஒரு 65-70 போலீஸ் வரியினம். நாங்கள் இதில் நின்றது 7 பேர். பௌத்த விகாரைக்கு முன்னாலே பேயாட்டம் ஆடினார்கள். வந்த பஸ்ஸை ஆக்களோட வந்த பஸ்ஸை திருப்பி விட்டுட்டோமா. போலியான தகவல், நீங்கள் கேட்ட கேள்வியில் இருக்கிற தகவலை வச்சு பார்த்துக்கிட்டா இந்த வாகனம் A9 வீதியூடாக கொழும்புல இருந்து வந்ததா சொல்றா இந்த போட்டக்கனை. அங்க இருக்கிறவர்கள் வந்து முழுக்க காடையர்கள், இனவாதிகள். இந்த ராவே துட்டுகம்னு ஒன்று சொல்லுகிற இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் கொண்டு வந்திருக்கிறார். அரங்கத்தின வாகனங்கள்லாம் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கான்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஐசியை கொடுக்குது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு தமிழன் போக இயலாது, சிங்கள பத்திரிகையாளர் மட்டும்தான் போகலாம்டா. இங்கே அந்த நீதி இருக்கு. முன்வைக்கிறேன், எனக்கு என்னுடைய அனைத்து ஆதாரங்களும் இருக்கு. அந்த ஆதாரங்களோடு நாங்களும் செலவழிக்கிற இந்த அனாவசியமான இதுகளுக்கு இவர்களை தண்டியுங்க. இதுலையும் பாருங்க, நிறைய வாகனங்கள்லாம் வந்து நிப்பாட்டப்பட்டு நடக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த தையட்டி தொடர்பான இந்த விவகாரங்கள் தொடர்பாக சிங்கள மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிழையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லினோம். அதால் இப்போ சிங்கள மீடியாக்களும் இந்த இடத்துல வந்து வந்திருக்கணும். இந்த இடங்களை பார்க்குறதுக்கு அதே மாதிரி இங்கே என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, சரியான தகவலை வந்து இந்த சிங்கள சமூகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி யாரை இருந்தது தானே வேறு இடங்களில் சொல்லியிருப்பேன். யாரை இருந்தது தானே வேறு இடங்களில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பேட்டிகள் எல்லாம் அரசியல்வாதிகள் சொல்லியிருப்பினோம். ஏற்கனவே கைட்டில் ஒரு வேற இருந்தது தானே அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். தான் காணி இருக்கு, இவ்வளோ பத்தியாக ஒரு அரசாங்க காணியே இவ்வளோ பத்தியாக இருக்கணும், இவ்வளோ காடை. இது எங்களுக்கு உருக்கு இருக்கிறாங்களுக்கே பிரச்சனை. பிரதேச சபையால் நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்த காணியும் துப்புரவாகுங்க, டெங்கு வருது, நுழம்பு வருது என்று சொல்லி எவ்வளோ சொல்கிறோம் விஷயங்கள். என்ன எவ்வளோ செய்து கொண்டு வரோம். சனத்துக்கு ஃபைன் என்ன உடங்கு நுழம்பு 10 துப்புரவாகலேருந்து கோர்ட்ஸுக்கு கொண்டு போய் ஜெயிலில் கூட அடைச்சா இருக்குது வரலாறு. எத்தனை யோசனை ஃபைன் கட்டி 1000 ஃபைன் கட்டின சனம் இருக்குது. ஆனால் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி, அதுவும் வேறைக்கு சொந்தமான காணி இந்த கேவலத்தில் கிடக்க எங்கட வாழ வேண்டிய அந்த சொந்த காணியை வந்து அப்படி வச்சிருக்கிறது சரியான பிள்ளை இல்லை. இப்போ இது எப்போ தான் புரிஞ்சு கொள்ள போகுது, எங்கட சனம் எப்போ புரிஞ்சு கொள்ள போகுது, மற்ற சமூகம் எப்போ புரிஞ்சு கொள்ள போகுதுன்றதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டு நீங்கள் இதுக்கு தாராளமாக வேறையை கட்டி கும்பிடுங்க. எத்தனை பேரும் வந்து கும்பிடுங்க, உங்களோட காணியன்று இருக்குதானே, உங்களோட வேறையை கட்டி கும்பிடுங்க. எங்கட காணியை எங்கிட்ட தாங்க, அதை விட்டு கொடுக்கல இந்த காலத்தில். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். சரி அப்படி நேரம் ஒரு கருத்து தமிழில் போட்டிருக்கணும், சிங்களம் 2ஆம் இடம் தான் கொடுத்துருக்கணும். அதே அந்த விகாரைக்குரிய போட்டை போய் பார்த்தீங்கன்னா தனி சிங்களத்தில் போட்டிருக்கணும் கிருஷ்ண விகாரை. இப்போ என்ன சொல்ல வரணும், சிங்கள பேரினவாதிகள் சிங்களத்துக்கு மாத்திரம்தான் பௌத்த முறையை வந்து சொல்ல வரணும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில நபர்கள் இந்து பௌத்த ஒற்றுமை என்று சொல்லி 2-3 சங்கங்கள் இயங்குது. அருண் சித்தார்த், மரவன் பிள்ளை சச்சிதானந்தம் கூட சொல்றாரு இந்து பௌத்த ஒற்றுமை என்று. அந்த அவைக்கு ஒற்றுமை இந்த கண்ணுக்கு தெரியலையா? அதுக்கு அவை சட்ட நடவடிக்கையில் முடிக்கணும் இல்லை, தமிழ் மொழி அவை எடுக்க மாட்டேனேன். அவைகள் வந்து சிங்கள பேரினவாதத்தோட ஒத்தோட தான் பார்க்கணுமே ஒழிய இதை தட்டி கேட்கறதுக்கு அவைக்கு வக்கில்லை. தனி சிங்களத்தில் ஒரு தமிழ் கிராமத்தில் கொண்டு வந்து போட்டை போட்டுக்கிறாங்க, அதை கேட்க வக்கில்லை. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே மட்டும் தமிழில் போட்டிருக்குது. தொடர்பில் கதை பாருங்க, தென்னிலங்கையை சேர்ந்த நம்பர் விளங்கிச்சோ. இதை வந்து இப்போ தமிழ் தேசிய முன்னணி மாத்திரமில்லை, சில கட்சிகள் சேர்ந்து போராடுறாரு, தமிழ் தேசிய சக்திகள் போராடுறாரு. அதை எதிர்த்து கருத்து விடுறவன் இங்கே வந்து பார்க்கும். இந்த இடத்த வந்து பாருங்க, இதுதான் உண்மையான பழைய தமிழ் பௌத்தர்கள் வழிபட்ட இடம். பழைய தமிழ் பௌத்தர்கள் வழிபட்ட இடம் தான் இது. இதை விட்டு போட்டு தனியார் காணி ஆக்கிரமிச்சு அங்கே கட்டியிருக்கிறாங்க. முதல்ல தயவு செய்து இங்கே வந்து பாருங்க, பார்த்தப்புறம் நீங்கள் 3 உள்ள கதைக்கலாம். சரி, நன்றி நன்றி நன்றி. என்னடா அவங்க சிங்கள மக்கள் கேட்கணும் தானே, என்னத்துக்காக வந்தாலும் தெரியல. கழகம் அடக்கின்ற குழுவெல்லாம் வந்து கொழும்புல இருந்து வந்திருக்கணுமான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை இவ்வளோ உதாரணமாக மாறுவதற்கு நீங்கள் பஸ்ஸை மறைச்சியாண்டு தான் உங்கள் மேலே கேஸ் போடப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக விளக்கம் சொல்ல முடியுமா? கடந்த மே மாதம் 12ஆம் தேதி இந்த இடத்துல வளமையை போல ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு ஜனநாயக ரீதியிலான அமைதி வழி போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இடம்பெறுகிற ஒரு போராட்டம். அப்போ காலை 7 மணிக்கு 12ஆம் தேதி மே மாதம் 7 மணிக்கு நான் இந்த பகுதியைச் சேர்ந்தவன், என்னுடைய இடம் தெல்லிப்பளை பெண்ணாலை என்ற வகையில் இந்த போராட்டத்துக்கு நான் வந்திருந்த பொழுது அந்த பலாலி ஓஐசி உங்களுக்கு தெரியும், நயனஜித் என்று சொல்லுகிற
இவர் தான் இந்த 2 வருஷமாக இருந்து இந்த இடத்துல படுமோசமான இந்த ஜனநாயக உரிமை மீறல் சட்ட மீறலை செய்து கொண்டிருக்கிறார். சட்டத்தில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர். குறிப்பாக இது ஜனநாயக ரீதியான போராட்டம். இந்த போராட்டத்துக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த மக்களை பாதுகாப்பதற்காக தான் அந்த போலீஸ் நிலையம் இருக்குது. அதனால் அந்த மக்களை பாதுகாக்கிற நிலையமாக அது இல்லை என்றபடியாக தான் நாங்கள் போலீஸை எங்களுக்கு தனியாக வேணும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்சிஜி பஸ் உங்களுக்கு தெரியும், அது கனகாலமாக இதில் கொண்டு பார்க் பண்ணினோம். இதில் பஸ் தரிப்பிடமாகவே தான் அந்த பஸ்ஸுக்கு இருக்குது. அதை அப்போ நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அப்போ அவர்கள் அந்த பஸ் காலையில் எல்லா பயணிகளையும் ரக்கி போட்டு மொரட்டுவ காங்கேசந்துறை இலக்கம் 15 தான் உங்களுக்கு தெரியும், கண்டி A9 வீதி ஊடாக பயணம் செய்கிறதுக்கு அனுமதி பெற்ற ஒரு கனரக வாகனம். அது அதிசொகுசு கனரக வாகனம். அந்த வாகனம் அப்போ வந்து ஆக்கடராக்கி போட்டு இதில் திரும்ப வழி கிடையாது. நாங்கள் இதுக்கு முறையும் பல தடவை சொல்லியிருக்கிறோம் இந்த வாகனத்தை பார்க் பண்ணக்கூடாதுன்னு. உங்களுக்கு தெரியும், அந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க டேமேஜ் ஆகிரு. அப்போ இந்த மக்கள் பாவிக்க முடியாத வகையில் அந்த வாகனம் வருதுன்னா இன்னும் ஒரு வாகனம் போகலாம். அப்போ அந்த வாகனம் வந்து இதில் நிற்கக்குள்ளே நான் அப்போ அந்த வாகனம் ஸ்லோ பண்ணக்குள்ளே அந்த கதவடிக்கு போய் டிரைவருக்கு சொன்னேன், இந்த பஸ்ஸை எங்கள்ட தமிழ் மக்கள் எவ்வளோ பேர் பாவிக்கணும், இந்த சட்டவிரோதமான செயல்களுக்கு நீங்களும் துணை போகக்கூடாது, இது எங்களுடைய தனியார் காணி, இந்த பிகாரை சட்டவிரோதமாக கட்டுப்பட்டுருக்கு, 2 வருஷமாக நாங்கள் இதில் போராடுறோம் என்று சொல்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இல்லை உள்ளுக்கு இருந்த ஒரு 65-70 போலீஸார் இந்த நயனஜித்தினுடைய தலைமையில் வந்து இதில் ஒரு செய்தியை சொன்னார்கள், இந்த பஸ்ஸை நீங்கள் தடுக்க இயலாது, பஸ் உள்ளுக்கு போகலாம்னு சொல்லி. முதல் உங்களுக்கு தெரிய வேணும், அந்த பஸ்ஸில் இறங்கின கண்டக்டரை தான் இந்த போலீஸ் பேரியர்னு சொல்லுகிற அந்த தடையை தூக்கினார். அப்போ நாங்கள் கிட்ட உனக்கு தடையை தூக்குறதுக்கு அப்போ அவர் அந்த ஆவேசமாக வந்து தடையை தூக்கி போட்டு சொன்னார், பச்சை தூசணத்தில் எங்களை பேசினார். அதிலெல்லாம் இப்போ வீடியோவில் வேற இல்லை, நாங்கள் அங்கே வச்சிருக்கிறோம். அப்போ பேசி போட்டு கொண்டு அவர்கிட்ட சத்தத்தை கேட்டு போலீஸ் உள்ளுக்கு இருந்து வந்தது நயனஜித்தோட 60-70 பேர் வரைக்குள்ள. அவரோட சிவில் உடுப்பில் 2 பேரை கூட்டி கொண்டு வரார். அவர் வந்த உடனே சொன்னார், உசாவியிட்ட தாண்டோன்னு வீடியோக்கு கண்டேன், நீதிமன்றத்துக்கு போடணும், வீடியோ எடுங்கன்னு சொல்லி தன்னை ஆக்களையை வச்சு அந்த வீடியோ எடுத்து, நீங்கள் சிங்கள லெட்டரில் பார்த்தீங்கன்னா மானான்னு சொல்லுவாங்களா, அந்த மானா லெட்டரை போட்ட ஒரு வீடியோ தான் இந்த 3 மில்லியனுக்கு கொண்டு போயிருக்கு இந்த இவருக்கு இந்த கேள்வி கேட்டது போல். அப்போ அந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு தானே ஆக்களை கொண்டாந்து அந்த வீடியோ எடுக்க வச்சுக்கொண்டு அப்போ நான் சொல்லுறேன், இது ஒரு வெறுமனே வார பஸ் உண்டு, இது போடுறதுக்கு என்ன இப்போ அங்கே அது பார்க் பண்ணவுமே இல்லாது. உங்களுக்கு தெரியும், ஹைவேல வர பஸ்ஸுகள் வந்து பார்க் பண்ணுறேன்னா கடைசி ஸ்டேஷன் எங்கே இருக்கும் அந்த ஸ்டேஷனில் தான் நம்ம பார்க் பண்ணலாம். அதுகளை கொண்டாந்து வீடுகளுக்குள்ள வளவுகளுக்குள்ள பார்க் பண்ணிட்டு போயிடாது. அப்போ நான் அதை கேட்டேன், எந்த அடிப்படையில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இதை உள்ளுக்கு விடுறீங்களேன்னு. ஏக வெனம கதாவக்னே அது வேற கதை என்றார். அப்போ வேற கதை என்றால் எங்களுக்கு தெரியாது, வேற கதை என்றால் சட்டத்தில் இல்லையெண்டா காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து தான் உள்ளுக்கு விடலாம். நான் அடுத்த கேள்வியை கேட்டேன், காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து விடுகிறீங்களா என்று சொன்னால் அதில் ஒரு வாய்த்தர்க்கம் இருக்கிறது. அந்த வாய்த்தர்க்கத்தில் அவர் மிக மோசமாக எங்களை நடத்த வலிக்கிறவர் ஒரு போலீஸ் அதிகாரி, ஓஐசியாக இருக்கிறார், சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய ஒருவர். இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் தான் அதே நபரால் தான் இன்றைக்கும் இந்த பிரச்சனை இதில் தேவையில்லாத அனாவசியமான பிரச்சனைகள் வருது. அப்போ அவருக்கு நாங்கள் இந்த கடந்த 2 வருஷமாக தான் சொல்லி கொண்டு வரோம் இந்த செய்தியை. அவர் மட்டும்தான் இதுக்கு காரணமாக இருக்கிறார். அந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கிற போலீஸ் உத்தியோகத்தர்களை கொண்டாந்து இதில் அன்றைக்கு ஒரு 65-70 போலீஸ் வெறியினம், நாங்கள் இதில் நின்றது 7 பேர். அந்த வீடியோவை எடுத்து தான் அதில் தேவையான பகுதிகளை நான் அவரை கேட்டு என்ன நீங்கள் அப்போ காசு வேண்டி கொண்டு விடுறீங்களான்றதும், நான் விரலை காட்டி பேசுகிறேன்னு சொன்னதும், அவர் எங்களுக்கு விரலை காட்டலாம் கையை காட்டலாம்ன்றதும், நான் தமுசு என்ற ஒரு வசனத்தை பாவிச்சிட்டேன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும், போலீஸ் நிலையத்துக்கு போனால் உங்களை எல்லாரையும் வந்து தமுசு என்னவா வாடி வேணவா தமுசு என்னவா இதை கண்ணுவான்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும், போலீஸார்ன்றது மக்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னால் அந்த தமுசு என்ற வசனம் நான் நினைச்சேன் ஒரு பெரிய மதிப்பு கொடுக்குற வசனம். போலீஸ் நிலையங்களில் மக்களை தமுசை வாடி வேணவான்னா நான் நினைச்சேன் நல்ல ஒரு வசனம் தானே. அப்போ தமுசை அத்தை பார்த்துக்கறணும் வேண்டேன்னா நீ கையை கீழே விடு, நான் கையை கீழே விட முதலன். அப்போ இதே அவர் வேண்டுமென்றே பிரிவுபடுத்தி தன்னுடைய ஆக்களை கொண்டு வந்து வச்சு சிங்களத்தில் எப்படி விட்டுருக்கிறார் என்று சொன்னால், வெசாக் போயா தின தவசே டெமல அந்தவாதீன் திஸ்ஸ ரஜமஹா விஹார இதிரிப்பிட்ட யகா நட்டுவா என்றா என்ன, போயா தவச போயா வெசாக் தினத்தன்று தமிழ் அடிப்படைவாதிகள் 10 பேருக்கும் இல்லை, நாங்கள் அடிப்படைவாதிகள் பௌத்த விகாரைக்கு முன்னாலே பேயாட்டம் ஆடினார்கள். வந்த பஸ்ஸை ஆக்களோட வந்த பஸ்ஸை திருப்பி விட்டுட்டோமா. நாங்கள் இன்றைக்கு இந்த மீடியாக்களுக்கு சொல்லியிருக்கிறோம், தயவு செய்து சம்பந்தமான ஒரு விசாரணை செய்யுங்க. அந்த பஸ் வந்தது சனத்தோட வந்ததா, பௌத்தர்களை தென்பகுதியிலிருந்து கொண்டு வந்ததா, அதைத்தான் நாங்கள் வெளியில் அனுப்பினமான்றதை கேட்கணும். ஏன்னா அந்த பஸ் உள்ளுக்கு போகுது. அப்படி இருந்தாலும் கூட பஸ்ஸை இந்த வீதி தடையை எடுத்து பஸ்ஸை உள்ளுக்கு அனுப்புகிறாரு. அது அந்த பஸ் பார்க் பண்ணி இருந்து இந்த பின்னேரம் திரும்ப ஆக்களை ஏற்றி கொண்டு கொழும்புக்கு போகிறதுக்கு போகுது அந்த பஸ். ஆகவே இது வேண்டுமென்றே
வேண்டும் என்று அது எனக்கு பல லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வந்து அதை வச்சு கொண்டு தான் இந்த வித்து இன்றைக்கு சிங்கள பகுதி மக்கள்ல இருந்து இந்த அப்பாவி மக்களை பயத்துக்குள்ளாக்கி அங்கே காடையர்களையும் இனவாதிகளையும் இந்த இடத்துக்கு கொண்டு வருவதாக இன்றைக்கு ட்ரெயின் வந்து இறங்கினால் பயம் ட்ரெயினுக்கு எனக்கு அங்கே இருந்து தகவல் வருது ட்ரெயினில் ஆக்கள் வந்து இறங்கினோம் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு இந்த முழு இலங்கையுமே ஒரு இனவாதத்துக்குள்ள தள்ளிய இந்த சம்பவத்தை இனவாத நபர்களிடம் இந்த அரசியலை செய்கிறதுக்காக வழிவகுத்தவர் வந்து இந்த பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியாக வேலை செய்து கொண்டிருக்கிற நயனஜித் அவர்கள். இவர் சம்பந்தமாக எங்களுக்கு பாரிய அளவில் எங்கள்கிட்ட தகவல்கள் இருக்குது. நீதிமன்றத்தில் இந்த எங்களை கொண்டு ஒவ்வொரு வழக்கிலையும் கொண்டு நிறுத்தியக்குள்ள நீதிபதி அவர்களும் இவருக்கு எதிராக ஏஎஸ்பி மூலமாக ஒரு விசாரணை நடத்தணும்னு சொல்லி அங்கே வழக்கில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அந்த விசாரணை உங்களுக்கு தெரியும். அதான் நாங்கள் கேட்குறோம். அந்த விசாரணையும் வந்து அவருக்கு அவருடைய எஸ்பி வந்து நாங்கள் எதிர்பார்க்க இயலாதே அவருக்கு எதிராக கொடுப்பாரு அந்த போட்டு அந்த ஃபைலுகளை அதை மூடி வச்சிருக்கு. நாங்கள் இந்த விஷயங்களை முன்னால் கொண்டு போகணும். இல்லைன்னு சொன்னால் இந்த அடக்குமுறைக்கு நாங்கள் போனோம்னா இது ரெண்டு போராடையலாம். ஆகவே இந்த போலீசாருடைய அடக்குமுறை என்ற இன்றைக்கு பாருங்க, நீங்கள் இன்றைக்கு இந்த போலியான தகவல் நீங்கள் கேட்ட கேள்வியில் இருக்கிற தகவலை வச்சு பார்த்துக்கிட்டா இந்த வாகனம் ஏனையின் வீதியூடாக கொழும்புல இருந்து வந்ததா சொல்ற இந்த போட்டக்கணன் இந்த அப்பாவி மக்கள் ஜனநாயக ரீதியாக போராடுற மக்களுக்கு இதுல இந்த போட்டக்கணனை வச்சு கொண்டு இந்த போலீசார் செய்கிற அடக்குமுறையை பாருங்க. உள்ளுக்கு இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அங்க இருக்கிறவர்கள் வந்து முழுக்க காடையர்கள் இனவாதிகள். இந்த ராவே துட்டுகமனு என்று சொல்லுகிற இந்த அமைப்புகளில் தடை செய்யப்பட்ட நபர்கள் எல்லாரும் அந்த வந்து அவர்களுக்கு எதிராக அந்த நீதிமன்ற கட்டளையும் எடுத்திருக்கிறேன். அந்த விஹாரையில் அவர்கள் உண்டைக்கு உள்ளுக்கு இருக்கிறார்கள். எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் படம் இருக்கு. அங்கே யார் உள்ளுக்கு இருந்து வந்தவர்கள் யார் இந்த விஹாரைக்குள்ளே இருக்கிறோம். இந்த சட்டவிரோத நபர்களை பாதுகாக்கிற இந்த போலீசாரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வினயமாக, உங்களுக்குரிய சட்ட பாதுகாப்பு என்று சொன்னால் நீங்கள் பலாலி போலீஸ் நிலையம் என்று சொன்னால் இந்த பலாலி மக்களுக்கான போலீஸ் கடமையை நீங்கள் செய்யணும். அப்போ எங்களுக்கு எதிராக இந்த வாகனங்களை வச்சு நாங்கள் போராடுற இடம் இந்த இடம், இந்த பலாலி வாகனம் நிற்கிற இடம். இது வேண்டுமென்ற இந்த போலீஸ் நிலையங்களில் இருக்கிற இந்த இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். நெல்லியடியில் இருந்து பருத்தி தூர இளவால கிரிமல் சுண்ணாகம் மற்றது இங்கே பருத்தி தூர இங்கால என்று சொல்லி இந்த யாழ் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற அனைத்து போலீஸ் நிலைய பொலிப்பதிகாரிகளையும் கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு செய்தியை வழியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உண்மையும் நேர்மையுமாக பௌத்தர்களுக்கு எதிரானவர்களோ சிங்களவருக்கு எதிரானவர்களோ அல்ல, நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கேட்டு நிற்கிறோம். இந்த விகாரை வந்து கட்டப்பட்டிருக்குது, இது வார பத்திரிகையாளர் எல்லாம் கேட்கணும், இதை இடிக்க வேணுமோ நாங்கள் அவர்களிடம் திருப்பி கேட்கிறோம். இந்த காணி என்னுடைய காணி, என்ற வீடு இருந்தது, என்ற வீடுகளை சட்டவிரோதமாக இடிச்சு போட்டு இப்போ விகாரையை கட்டி போட்டு விகாரையை இடிக்க வேணும் என்ற வசனத்தை எங்களுக்குள்ள எடுத்து வெளியில் கொண்டு போக முயற்சிக்கிறீங்க. நாங்களும் இந்த பூமியில் 3000 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு தமிழர் தாயகத்தை கொண்டு வாழுகிற மக்கள், எங்களுக்கும் கொஞ்சம் படிப்பறிவு இருக்கு. நாங்கள் கேட்கிறோம், என்னுடைய காணியில் கட்டி இருக்கிற விகாரை நீ எப்படி கட்டினியோ அதே மாதிரி எடுத்துக்கொண்டு போ. அது இடிக்கலாம், அகற்றலாம், தூக்கலாம். இப்போ இருக்கிற புதிய அதை கட்டினவர்கள் வந்து 2 பேராசிரியர் பெருமக்கள், அதுக்கு ஆலோசனை கொடுத்தவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற 2 பேராசிரியர்கள். ஒரு டீடாவணம் இல்லாமல் இந்த விஷயங்களை செய்யலாது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆர்கிடெக்சர் என்று சொல்கிற கட்டிடக்கலைக்கு இருக்கிற பேராசிரியரும் உங்களுக்கு இராணுவ வெப்சைட்டில் போய் பாருங்க, இராணுவம் கட்டி இந்த இதுக்கு எழுதி கொடுக்க. நான் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், உங்களோட வீட்டை கட்ட கேட்டால் வீட்டுக்கு அப்ரூவல் பிளான் தானே உங்களுக்கு வீடு டீட் வேணும், அதுக்கு பிறகு ஒரு பிளான் வேணும், அந்த பிளானை கொண்டு அப்ரூவ் பண்ண வேணும், அனுமதி எடுக்கணும், அதுக்கு பிறகு வீடே கட்டலாம். வீட்டுக்கு முன்னால் ஒரு கல்லை பறிச்சா வந்து கேட்குற இந்த சட்டம் இருக்கிற நாட்டில் தமிழன் தேசத்தில் யாரும் வந்து கட்டலாம், யாரும் எதையும் செய்யலாம் என்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்பாவி மக்கள் வந்து இந்த கட்டிடம் அவர்கள் பௌத்தத்தினுடைய சின்னமாக இருந்தால் வந்து கும்பிட்டு பார்த்து இந்த மக்களோட பிரச்சனையும் பார்த்து கொண்டு போங்க. எங்களுக்கு வேண்டியது வந்து இந்த காணியை இந்த மக்கள் மூலமும் பெற வேணும். இன்னும் ஒரு கதையை சொன்னார்கள், அரசியல்வாதிகள் இதிலிருந்து விலைனா இதை செய்யலாம் என்றால் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறோம், நீங்கள் இந்த இதில் அரசியல் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தெரியும், அறகலை என்று சொல்லி காலிமுகத்தில் நடந்த அந்த பெரிய போராட்டத்துக்குள்ளாக நீங்கள் இந்த அரசியலை செய்து வந்து இன்றைக்கு இந்த மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் ராணுவ ஒடுக்குமுறை, இந்த ஒடுக்குமுறைக்கு ஒரு மகன் ரங்கேலுமா இன்றைக்கு வர இருந்த மக்கள் இந்த அபாயங்களை பார்த்தா ஃபேஸ்புக்லையும் சமூக வலைத்தளங்களையும் பார்த்தா வர முடியாது. இந்த ஒடுக்குமுறையை நீங்கள் செய்து கொண்டு எங்களுக்கு இந்த 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 ஜனநாயக போராட்டங்களை முடக்கிற வகையில் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஆகவே தான் அனுரகுமார்ட்ட நாங்கள் சொல்கிறோம், அன்றைக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்புறார். அவர் ஒரு வாயை துறக்க இல்லை. இன்றைக்கு அந்த ஓனூர் என்கின்ற அந்த ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் யூனிட்டி அண்ட் ரீகன்சிலியேஷன் என்கின்ற அமைப்பின் தலைவர் சொல்லுகிறார், எங்களுடைய ஆவணங்களின் படி பார்த்தால் அவர்கள் டீடுகளை தந்திருக்கிறார்கள், அவர்களுடைய காணிகள் என்று சொல்லி அந்த உறுதிகள் உண்மை என்றார். என்ற போட்டோ காப்பி தான் கொடுக்கப்பட்டது. உறுதிகள் உண்மை என்று சொன்னால் காணிகள் அவர்களுடையது. ஆகவே புத்த பெருமான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறது வந்து ஆசைகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஆசையும் துறந்த பஞ்சசீல கொள்ளை என்று சொல்லுகிற கொள்கையை வச்சிருந்த புத்த பெருமான் வந்து எதற்கும் ஆசைப்பட்டவர் அல்ல. ஆகவே நீங்கள் ஆசைகளை துறப்பதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி அந்த அமைப்பு சொல்லி இருக்கு.
அமரபுர நிகாய திஸ்ஸவிகாரை உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்த பௌத்த பீடமத்தை கட்டி வச்சு கொண்டிருக்கிற பீடங்கள் வந்து 4 இருக்கு. ஒன்று அஸ்கிரிய பீடம், மல்வத்த பீடம், இது உயர் சாதி சிங்களவர்களுக்காக அமைக்கப்பட்ட கண்டி சிங்களவர்களுக்காக இருக்கிற பீடம். மற்ற கரையோர சிங்களவர்களுக்காக ராமன்ய நிகாய, அமரபுர நிகாய என்ற நிகாயங்கள் 2 இருக்கு. இந்த அமரபுர நிகாயவுக்கு தான் இந்த திஸ்ஸவிகாரை வருது. இந்த திஸ்ஸவிகாரைக்கு அமரபுர நிகாய கடிதம் மூலம் சொல்லி இருக்குது, இந்த விகாரை கட்டப்பட்டது சம்பந்தமா பொசோன் விஷயம் எதுவுமே நடைபெறாது. விகாராதிபதியும் சொல்லி இருக்கிறார், பொசோன் நிகழ்வுகள் எதுவும் இடம்பெறாது. ஆகவே நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தில் இருக்கிறோம், இந்த மக்களோட பேசிக் கொண்டிருக்கிறோம், இங்க நீங்கள் எவரையும் கொண்டு வர வேண்டாம் என்று இன்றைக்கு சொல்லி அவர்கள் செய்கிற அளவுக்கு இந்த செய்தியை கொடுத்தவர்கள் உள்ளுக்கு இருக்கிறார். இந்த செய்தியை ஊடகங்களில் பரப்பின போலீஸ் துறையினுடைய அதிகாரி, நான் இந்த குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைக்கிறேன், எனக்கு என்னுடைய அனைத்து ஆதாரங்களும் இருக்கு, அந்த ஆதாரங்களோடு நாங்களும் எங்களுக்கான தேவைகளை நாங்கள் செய்வோம். இந்த வீடியோவையும் இதையும் அனைத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சிங்கள மக்களை அந்த என்னன்னு சொல்றது, இந்த இனவாதத்துக்குள்ள தூண்டி செய்கிற இந்த அரசியலை இங்கே இருக்கின்ற சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இந்த பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரி நயனஜித் என்பவர் தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். இதற்கு எனக்கு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்ல இயலுமே என்று சொன்னால், வீடியோ எடுத்தது அவர் வீடியோடுன்னு சொல்லி 2 சிவிலியன்களாக இந்த அவைக்குள்ளே இருந்த 2 பேரை வச்சுக்கொண்டு வீடியோ எடுத்து இதை சிங்களத்தில் வசனங்களை போட்டு, உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ என்ன, நான் அங்கே கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ஒரு நிலத்தை பறை கொடுத்த போராட்டங்களில் 2 வருஷமாக இருக்கேன், எங்களுக்கு இயல்பாக ஒரு ஆவேசம் இருக்கும், இதில் கட்டி பிடிச்சு கொண்டு கதைக்க முடியாது. அந்த ஆவேசத்தினுடைய தனக்கு சார்பான பகுதிகளை மட்டும் வெட்டியொட்டி எனக்கு ஒரு என்னென்னு சொல்கிற என்ன டிஃபமேஷன் மான நஷ்ட வழக்குக்காக ஒரு கோரிக்கை கடிதம் 500 மில்லியன் கேட்டு அதை அனுப்பியிருக்கிறார். நான் 1000 மில்லியன் கேட்டு அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். காசுன்றது இவ்வளவு கேட்கலாம் தானே, யார்கிட்டையுமே மதிப்பைத்தான் நாங்கள் அங்கே நிரூப வேணும் போட்டிருக்கிறோம். அந்த வழக்குகளை நாங்கள் எதிர்காலத்தில் எப்படி கையாளுறது என்ற சம்பந்தமாக நாங்கள் சட்டத்திறனைகளிடம் ஆலோசனைகளை பெற்று அதை நகர்த்த முடியும். ஆகவே இந்த அடக்குமுறையை நாங்கள் இன்றைக்கும் அனுமதிக்க போகிறதில்லை இந்த தேசத்தில். அதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இன்றைக்கு இவ்வளவு நெருக்கு வாரவும் இருந்தும் எங்களுடைய செயலாளர் இங்கே இருக்கிறார், அவருக்கு எதிராக 4 வழக்கு இருக்கு, கஜேந்திரகுமாருக்கு எதிராக 3 வழக்கு இருக்கு. இந்த மல்லாகத்தில் இந்த தேசத்தில் மக்களினுடைய பிரதிநிதிகளாக இந்த அரசியலை இந்த மக்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லையா எங்களுடைய அரசியல்? மக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கஜேந்திரகுமாருக்குரிய அரசியல் இல்லையா? மற்றவை செய்ய இல்லையன்றது வேறு. இன்றைக்கு ஜேவிபி 3 பேர் இங்கே இருக்கணும், அவர்களுக்கான அரசியல் இது இல்லையா? அவர்கள் செய்ய முடியாது. ஆகவே தான் நான் சொல்ல வருகிறேன், இது அரசியல் தான், மக்களுக்கான அரசியல். அரசியலை நீங்கள் கட்சியினுடைய அரசியலாக போட்டு செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அரச பீடங்கள் அமர்ந்திருக்கிறதே முடியாது. ஆகவே தான் நான் சொல்கிறோம், இது மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது மக்களுக்குரிய தலைமைத்துவத்தை கொடுத்து போராடுகிற வகையில் கஜேந்திரகுமார் தலைமையில் இந்த கஜேந்திரகுமார் இந்த நீதிமன்ற விஷயங்களுக்கும் இதுகளுக்கு முகம் கொடுத்து இந்த விடயத்தை அணுகி கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய அந்த கேள்வியில் தொங்கி இருக்கிற விஷயம் வந்து திட்டமிட்டு சட்டத்தை ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய தரப்பு வெளியில் கொண்டு போன செய்தி. இதை முழுமையாக நான் இதில் என்னுடைய வீடியோவை தான் கொண்டு போயிருக்கிறேன். நான் முழுமையாக பொறுப்போடு சொல்கிறேன். இதை சம்பந்தமாக இந்த போலீஸ் மா அதிபர் இதை விசாரிக்க வேணும். அந்த வந்த பஸ் வந்து பௌத்தர்களை கொண்டு வந்ததா, அந்த பஸ் வந்து திருப்பி அனுப்பப்பட்டதா, அந்த பஸ்ஸுக்குள்ள ஆக்களை கொண்டு வந்ததா, நீதிமன்றத்தில் கொண்டு இந்த வீடியோ காட்டி நான் பிணையில் வந்திருக்கிறேன் ஒரு சட்டத்திறனியா. நாங்கள் சட்டத்திறனியாக இருக்கணுமா, மக்களுக்கு சேவையாற்றணுமான்றதை நாங்கள் முடிவு செய்வோம், சரிதானே? அப்போ நான் சட்டத்திறனியாகவும் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னால் மக்களுக்கான பிரச்சனை நான் நிற்கணும். நான் இன்றைக்கு பிணையில் நிற்கிறேன் வெளியில். ஆகவே இதில் நாங்கள் முகம் கொடுக்க தயார். மக்களை தயார்படுத்துறேன்னு சொன்னால் மக்களுக்கு நம்பிக்கையானவர்கள் வந்து வெளியில் வந்து அந்த போராட்டங்களுக்கு தங்களை முகம் கொடுக்க வைக்கவும். அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியும், பாரிய விமர்சனத்துக்குள்ளான போராட்டம் இன்றைக்கு ஒரு பாரிய போராட்டமாக, அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு போராட்டமாக, ஏனென்றால் அவர்களுக்கு இதை விட வேண்டும் சட்டவிரோதம். அந்த வகையில் இதை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் போராட்டத்தினுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான முயற்சியாக நாங்கள் இதனை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த சிங்களத்தில் சொல்லுவாங்க ஒரு மவள பெண்ணப்பு சித்திரையக்கன்னு சொல்லி, அதாவது வேண்டுமென்றே சோடிக்கப்பட்ட சமைக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை வச்சுக்கொண்டு இந்த செய்தியை கொண்டு போய் கடந்த 1 மாசமாக ஓடி இன்றைக்கு எங்கட வரிப்பணம் தான் போகுது. இதுக்கு இது தென்பகுதியிலிருந்து வந்திருக்கிறா சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு போலீசாரையும் இதில் கொண்டு இவ்வளவு விஷயங்களையும் செய்யறதுக்கு உங்களோட எங்கட வரிப்பணங்கள்லாம் போகுது. திரும்ப இந்த வரிப்பணங்களை செலவழிக்கிற இந்த அனாவசியமான இதுகளுக்கு இவர்களை தண்டியுங்க. இந்த அரசாக இருந்தால், இது உண்மையான நேர்மையான அரசாக இருந்தால் இந்த விடயங்களுக்கு முன்னின்று செயற்பட்டு, இது இன்றைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரே தான் இந்த இவ்வளவு செலவுக்கும் அரசுக்கு வேலை வச்சிருக்கிறார். அப்போ அந்த நபர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார், அவர்களுக்கு தான் இந்த பாதுகாப்பை இந்த போலீசார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக சொல்லுகிறோம். ஆகவே இதற்கு நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் சட்டங்களில் அதை நேர்மையும் உண்மையுமாக நீதிமன்ற கட்டளைகள், அங்கே பல கட்டளைகள் இன்றைக்கு நேற்று கொண்டு வந்து ஒட்டினார்கள், அதற்கு நாங்கள் முகம் கொடுத்து
அந்த கட்டளைகளுக்கு அமைவாக நாங்கள் அமைதி வழியில் ஜனநாயக ரீதியில் போராடுற போராட்டம் இதனை இன்றைக்கு இவ்வளவு தூரம் மோசமாக ஆக்கி இருக்கிறதுக்கான முழு பொறுப்பையும் இந்த அரசுடைய போலீஸ் கட்டமைப்பும் அந்த விகாராதிபதி வந்து ஒன்றில் நேவி நாவிக ஹமுதா நாகான்ற லெட்டரை பார்ப்பீங்க, இல்லாட்டி ஜுத ஹமுதாவை யூஹான்றதை பார்ப்பீங்க, இல்லாட்டி குவன் ஹமுதாவை ஆகாயப்படை விமானப்படை கடற்படை தரப்படையை கொண்டு வர வாகனத்திலாம் வந்து போகிறார். ஒரு பௌத்த அவருக்கு ஒரு தங்கட கோயிலுக்குள்ள கொண்டு வரது வேறு, இங்கே எடுக்கிறதும் ரக்கிறதும் அரசு செலவில் கட்டப்பட்டதாக இந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் சொன்னார். இந்த காணி இழந்த ஒருவர் அரசு செலவில் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் அரசு முழு பொறுப்பெடுக்கணும். இதில் இந்த ஊழலை கேடுங்க. எப்படி ஒரு அரசினுடைய ஒரு உறுதி இல்லாத காணியில் அரசு ஒன்றில் காணி சுயிருப்பு சட்டத்துக்களை எடுத்துருக்கணும். இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமானது, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இலங்கை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து தொல்பொருள் சின்னங்கள் என்று சொல்லி அறிவிச்சிருக்கு. யாழ் மாவட்டத்தில் 44 சின்னம் இருக்குது. தையிட்டியில் அதில் இருக்கிற அந்த போர்த்துகீசு பள்ளி இருக்குது, சர்ச், அந்த சர்ச் உள்ளிட்ட யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவில் இருக்கிற இது மாவட்டபுரம் கிரிமலச்சிவன் கோயில், இவையெல்லாம் அங்கே பட்டியலிடப்பட்டு 44 சின்னம் இருக்குது. இந்த போட்டில் போட்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு முன் 236 2025 236 2261 தேவநம்பியதீசன் இதில் சங்கமித்த அசோக சக்கரவர்த்தியினுடைய மகன் மஹிந்தவும் சங்கமித்தையும் வந்து ரங்கின் என்று சொல்லுகிற வகையில் சொல்கிற இந்த வரலாறு இருந்தால், ஏன் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற 44 சின்னங்களுக்குள்ளே கொண்டுரே இல்லை? ஏண்டா இங்கே ஒரு வரலாறு இருக்கே இல்லை. ஒரு புனியப்பட்ட மகாவம்சத்தை கொண்டு நடத்துகிற இந்த போலியான அரசியல் தான் இந்த வடக்கு கிழக்கில் இந்த ரத்தாரோட வச்சிருக்கு. இதுதான் தொடரும் என்று சொன்னால், அந்த தம்பி அவர்கள் சொன்னது போல இந்த பிரச்சனை தான் என்று சொன்னால் பாரி அனர்த்தத்துக்கு இந்த நாடு போகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆகவே இந்த அரசியலை இப்பைக்கு செய்கிறது இந்த கட்டமைப்புகள். அரசினுடைய நாங்கள் குற்றச்சாட்டுகின்ற இந்த முப்படையினரும் போலீஸாரும் அவர்கள் நீதியை சட்டத்தை கையில் எடுக்க வரையில் தென்பகுதிக்கு ஒரே சட்டம் நாட்டில் இருக்கிற சட்டம் தென்பகுதிக்கு ஒரு மாதிரியும் வடக்கு பகுதிக்கு ஒரு மாதிரியும் பாவிக்கிற இந்த சட்டம் 2 நாடுகள் இங்கே இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு. இதை தயவு செய்து விளங்கிக்கொள்ளுங்க, பதியுங்க. நாங்கள் பொறுப்போடு தான் சொல்லுவோம் திரும்ப. இன்றைக்கு இந்த நாட்டில் 2 நாடு இருக்கிறதுன்றதை இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் நிறுவிக்கொண்டே இருக்கு. இந்த சட்டம் ஒரே சட்டம் இங்கே இருக்குது, தென்பகுதிக்கு ஒரு மாதிரியும் வடக்குக்கு ஒரு மாதிரியும் பாவிக்கிற அந்த சட்டம் எப்படி பாவிக்க முடியும் என்ற கேள்வியை இந்த ஆட்சியாளரிடம் நாங்கள் கேட்கிறோம். நன்றி. நீங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் இன்றைக்கு இந்த போராட்டம் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் நகர்த்தி வருகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிற ஒற்றை நம்பிக்கை இந்த ஊடகம். உங்கள் மூலமாக மட்டுமே தான் எங்களுக்கு இந்த பாதுகாப்பும் வருது. உங்களையும் இந்த மக்களை நம்பித்தான் இந்த போராட்டம் நடக்குது. ஆகவே இந்த போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தெரியும். உங்களை உள்ளுக்கு விடாமல் இன்றைக்கு காலையில் பாரிய அளவில் சிங்கள பத்திரிகையாளர் உள்ளுக்கு போய் வரீங்கன்னா அதே அடையாள அட்டை வச்சிருக்கிற உங்களுக்கு அனுமதி இல்லை. மிக போராட்டத்துக்கு பிறகு உள்ளே ஒரு சிலர் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது. இது ஒன்று நீதி. ஒரு திணைக்களம் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஐசியை கொடுக்குது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு தமிழன் போக இயலாது, சிங்கள பத்திரிகையாளர் மட்டும்தான் போகலாம்ன்றா எங்கே அந்த நீதி இருக்கு? எங்கே அந்த நீதி இருக்கு? எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க. தமிழர்களுக்கு இந்த விகாரையில் போய் எந்த காணிக்க கட்டின விகாரையில் என்ன நடக்குது என்று பார்க்க முடியாது. அங்கே பத்திரிகையாளர் என்று சொன்னால் சிங்கள பெரும்பான்மை பத்திரிகையாளர் தான் போகலாம். ஆனால் இந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் எங்களோட ஒத்துழைக்கணும். இந்த போராட்டங்களை நீங்கள் சேர்த்த அந்த உங்களுடைய வலு மட்டுமே தான் இந்த போராட்டத்தை கொண்டு சேர்த்திருக்கிறது. அதிலே இந்த ஊடகம் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக சொல்லப்படுகிற இந்த ஊடகத்துக்கு நாங்கள் எங்களுடைய தலை சாய்த்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.